ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் 2 சந்தோஷமான விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று, 6 மாசமா காத்திருந்த நம்ம அடுக்குமல்லி செடி முதல் முறையாக பூத்திருக்கு. அதுவும் ரோஜா மாதிரி அழகா இருக்கிற இந்த பூவோட வாசனை 50 அடி தூரத்தில் நின்னாலும் நல்லா மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு வாசனை. ஆனால் இந்த செடி இவ்வளவு நாளாக ஏன் பூக்களை என்ன போட்டதுக்கப்புறம் இப்படி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது நம்ம மாடியில் வளர்த்த முதல் கிர்ணிப்பழ அறுவடை. ஆனால் சந்தோஷத்தோடு சேர்த்து ஒரு சின்ன ஆச்சரியமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பழம் வந்திருக்கு, ஆனால் ஏன் இவ்வளவு பெருசாக இருக்குது? எப்பா, பார்த்துருக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய கிர்ணி பழங்க. அந்த காமெடியை பாருங்க நீங்களும். அடுத்தது மல்லிப்பூ பூத்த ரகசியம். கிர்ணி பழம் இவ்வளவு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை பாருங்களேன், முறையாக பூத்திருக்கு. நான் இந்த செடியை 6 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். ஆரம்பத்தில் நல்லா வளர்கிற மாதிரி இருந்துச்சு, இலைகளும் வந்துச்சு, கிளைகளும் வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே இல்லை, அதுதான் பூ. நான் தினமும் பார்த்துட்டே இருப்பேன், எப்போ பூக்கும், இப்போ பூக்குமா, எப்போ பூக்கும் அப்படின்னு, இந்த செடி எப்போ அழகாக மாறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உங்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வச்ச பூச்செடி எப்போ பூக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. நம்ம வளர்க்கிற ஒரு செடி முதல் முறையாக பூக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதானே ஃப்ரெண்ட்ஸ். பல பேர் செடி பூக்கணும்னா உடனே கடையில் கிடைக்கிற விலை உயர்ந்த உரம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் இங்கே பெரிய செலவு எதுவுமே பண்ணலைங்க. இந்த உரத்துக்கு நம்ம வீட்டிலையே கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பயன்படுத்தினேன். அதான் கோழி எச்சம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், கோழி எச்சத்தை அப்படியே போட்டுறக்கூடாது, அதை சரியான உரமாக மாற்றி பயன்படுத்தணும். அப்படி செய்ததுக்கு பிறகு தான் இந்த செடியில் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ எவ்வளவு அழகாக இருக்குன்னு. மொட்டுக்கள் கூட பாருங்கள், 1 இல்லை 2 இல்லை 3-4 மொட்டுக்கள் வந்திருக்கு. இதுதான் தோட்டம் வளர்க்குறவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையால் வளர்த்த செடி நம்ம கண் முன்னாடி பூத்து நிற்கும் போது அந்த ஹாப்பியே வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இந்த பூவுக்கு என்ன பேர்னு சொல்லுவாங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த அடுக்குமல்லி பூ எப்படி வளரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வீட்டில் வர்ற கழிவுகள் எல்லாமே குப்பை கிடையாது. சரியாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தினா அது உரமாக மாறும். குறிப்பாக கோழி மாடியிலேயோ அல்லது வீட்டிலேயோ கோழி வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயன். முட்டையும் கிடைக்கும், அதே நேரம் செடிகளுக்கு நல்ல உரமும் கிடைக்கும். ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கலாம். அதுதான் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்த கிர்ணி பழம். உலகத்திலேயே பெரிய கிர்ணி பழம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்ம மாடியில் வளர்த்த நம்ம முதல் கிர்ணி பழம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஏமாற்றமும் இருக்குது. ஏன்னா இந்த கொடியில் நிறைய பூ வந்தது, கொடி நல்லா வளர்ந்தது, ஆனால் பழம் மட்டும் பெரிதாக வரலை. ஏன் தெரியுமா? அதுதான் இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு காரணம் என்ன இருக்கலாம்? தண்ணீர் அதிகமாக இருந்ததா, இல்லை வேர்களுக்கு இடம் போதலையா, இல்லை சத்து குறைவாக இருந்ததா, இல்லை தொட்டியின் அளவு ரொம்ப சின்னதாக இருந்ததா? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தோன்றது, இந்த கிர்ணி செடியை வாட்டர் கேனில் வளர்த்ததால் வேர்கள் அதிகமாக பரவ முடியாமல் இருந்திருக்கலான்னு. வேர்கள் நல்லா வளர்ந்துருந்துருந்துச்சுன்னா செடி அதிக சத்துக்களை எடுத்துக்கிட்டு பெரிய பழத்தை நமக்கு கொடுத்துருக்கோம். அதனால் அடுத்த முறை பெரிய க்ரோ பேக் இல்லைன்னா பெரிய தொட்டியில் வளர்க்க முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் மாடி தோட்டம் இருந்தால் என்ன செடி வளர்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கருத்துக்கள் தான் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு ஐடியா தருது. இன்னும் நிறைய மாடி தோட்டம், கோழி வளர்ப்பு, இயற்கை உரம் சம்பந்தமான வீடியோக்களுக்கு
எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான தோட்ட வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.